ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே இல்லையா, அதனால் நம்ம சிட்டுக்கும் குட்டிக்கும் சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுக்கலாம். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு போயிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு புரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதை விழுதை எடுத்து போட்டு நல்லா அது ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை கலக்கிட்டதுக்கப்புறமா அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்தது. நம்ம தக்காளி அரைச்சி வச்சு இருக்கும் பேஸ்ட்டு, அதை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கு. அதை எடுத்து அந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்ணா பின்னா அது இதுன்னு சொல்லிட்டு சேர்க்காமல் சிம்பிளாக செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பெருசாக ஒன்றும் எதுவும் ஆகாது, நல்லாயிருக்கும். சிக்கன் இறக்குற ஸ்டேஜில் ஒன்று சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டாக பெப்பரும் மல்லி இலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். ஓகே.